படித்ததில் பிடித்தது. இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஒவ்வொருத்தங்களோட மரியாதையும் அவங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் அப்படிங்கிறது நிஜமான உண்மை இல்லையா? இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒருத்தன் அவன் செயலை வச்சு தான் அவன் மரியாதையை சம்பாதிச்சுக்கிறான். அது நல்ல விதமாக இருந்தால் நல்ல மரியாதை கிடைக்கும், கெட்ட விதமாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரியான மரியாதை கிடைக்கும். இது நிஜமான உண்மை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க. ஒரு பிராமணர் சொல்லுவாங்கள்ல, ஐயர், அவங்க வீட்டு வாசலில் வந்து ஒரு கழுதை செத்து கிடக்கு. சரிங்களா? அவர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி எங்கள் வீட்டு வாசலில் கழுதை செத்து கிடக்கு, கொஞ்சம் என்னென்னு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த போலீஸ்கார் நக்கலாக சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, நீங்கள் பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம் பண்ணுங்கள், வந்து நாங்கள் பிதுவாக என்னென்னு பார்க்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொன்னாராம். ஏன்னா அவர் பிராமணர், அதுக்கான சாங்கியெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக நக்கலாக அவர் பேசியிருக்காரு. உடனே அந்த பிராமணர் சொன்னாரா, கரெக்டு தான், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இதையும் நாங்கள் கரெக்டாக பண்ணிடுறோம். ஆனால் செத்ததை வந்து அவங்க சொந்தக்காரங்கிட்ட சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம் இல்லையா? அதுக்காக தான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நக்கலாக பதில் சொன்னாராம். இது உண்மையான ஒரு விஷயங்க. நீங்கள் ஒருத்தங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ, அவங்களுக்கான என்ன விதமான உங்களோட சுய புத்தியை வெளிப்படுத்துகிறீங்களோ அதுக்கான ரிப்ளேஷன் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் நல்ல விதமான அன்பை கொடுத்து பத்திரமா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கேரிங் உங்களுக்கு திருப்பி கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் அவங்கள அசிங்கமாகவோ இல்லை தரக்குறைவாகவோ இல்லை மனம் காயப்படுற மாதிரியோ பேசுனீங்க அப்படின்னா அதுக்கான விளைவுகளை நீங்கள் முழுசாக அனுபவிச்சு தான் ஆகணும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சக மனுஷனை மதிக்க. அதுக்கப்புறம் நம்ம பெரிய ஆள்னு யார்கிட்ட வேணால் காட்டிக்கலாம். சரிங்களா? முதல்ல உங்களை நம்பி உங்கள்கிட்ட பேசுகிற உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், இல்லை உங்களை நம்பி மட்டுமே வாழ்கிற உங்கள் குடும்பமாக இருக்கலாம், உங்களுக்காகவே பிறந்த உங்கள் குழந்தையாக இருக்கலாம், எல்லாரையும் மனுஷங்களாக மதித்து ரெஸ்பெக்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கான மரியாதை உங்களுக்கு ரிப்பீட் கிடைக்கும். இல்லைன்னா எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு நக்கலான பதிலை நீங்கள் கண்டிப்பாக எதிர்நோக்க வேண்டியிருக்கும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் மரியாதையாவது நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. தேங்க்யூ.